பிப்ரவரி 19ஆம் தேதி வந்த நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1969 PV ராஜமன்னார் தலைமையில் தமிழ்நாடு ஒரு குழு அமைச்சாங்க. மத்திய மாநில அரசோட உறவுகள் குறித்து ஆராயிறதற்காக. இப்போ 2025 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைச்சாங்க. சரிங்களா, இதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க கொடுத்த அறிக்கை உள்ள கொடுத்துருக்காங்க. ஒரு சில முக்கியமான அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் பாருங்களேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இதான் மெயின். ஆளுநருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலே பதவி நீட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆளுநர் சட்டப்பேரவை தீர்மானம் மூலமாக அவரை நீக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். 14 நாளுக்குள்ள அதில் குடியரசுத் தலைவர் ஒரு முடிவு எடுக்கணும், கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. மூணாவது, பல்கலைக்கழக மானிய குழு இருக்குது பார்த்தீங்களா, UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல இருந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் விடுவிச்சு மாநில அரசு கண்ட்ரோலில் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய எல்லா சட்டங்களும், சரிங்களா, எல்லா சட்ட திருத்தங்களும் 3/2 பங்கு அப்படின்ற அளவு தான் நிறைவேற்றணும் அப்படின்னு குரியன் ஜோசப் தலைமையில் இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா. இது ஃபுல்லாக பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் PDFலையும் இது நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருவோம். நன்றி.